வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் கொத்துக்கறி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு ஆட் பண்ணுறேன். 1 கப் துருவின தேங்காய், வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலைகள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலவையை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதில் மிக்சர் ஜாரில் 150 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து மாவாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், பொட்டுக்கடலை நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையில் கலந்து உருண்டை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணுறதுனால உருண்டை நல்லா உடையாமல் கரெக்டாக வரும். அதிகமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டிங்கன்னா உருண்டை ரொம்ப அழுத்தம் கொடுத்துரும். அதனால கரெக்டாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் தூண தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து நான் எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கரைச்சி புளிக்கரைசலை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்ட புளிக்கரைசலில் நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸில் தக்காளி அரிஞ்சு ஆட் பண்ணுறேன். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பெருஞ்சீரக பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம குழம்பு கரைச்சிடலாம். தேங்காய் பெருஞ்சீரகம் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் கையால் கரைக்கிறேன். இந்த குழம்பெல்லாம் கையால் கரைக்கிறப்ப தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தக்காளிலாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம குழம்பு கரைச்சாச்சு. அடுத்து நம்ம உருண்டைகளை உருட்டிடலாம். நான் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டுறேன். நான் லேசாக உருட்டுறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டிடாதீங்க, உருண்டை அழுத்தமாக போயிடும். பாருங்கள், உருட்டியாச்சு. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட உருட்டிக்கலாம். நான் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி 20 உருண்டைகளை உருட்டியிருக்கேன். இப்போது உருண்டைங்களாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி நான் இதில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் இதில் நான் பெருஞ்சீரகத்தை 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு ஆட் பண்ணலாம். குழம்பு ஆட் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கடாய் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால கையில் தெரிச்சிடும். இது இப்போ ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது மாதிரி கொதிக்க விடுறதுனால குழம்பு தூளோட பச்சைத்தன்மை போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசமாக வரும். பாருங்கள், இப்போ குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஆட் பண்ணலாம். உருண்டைகளை ரொம்ப பொறுமையாக ஒன்றா எடுத்து ஆட் பண்ணுங்கள். உருண்டைகளை ஆட் பண்ணுறப்ப உடையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா உருண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக குழம்பு எல்லாத்தையும் மூழ்கிற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சுடாதீங்க, உருண்டையெல்லாம் உடஞ்சிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா வாசம் வருது. உருண்டைகளும் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு.
ஸோ நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, இடியாப்பம், தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.